வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோங்க. வெங்காய சட்னியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ செய்யலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி, அப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வணங்கினதும் பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் பெருசாக நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சைஸாக ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, நான் தோலோடு தான் போடுறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி. இது வணங்கிருச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா தோல் எடுத்துட்டு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சின்னதாக போடுங்க போதும், ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே புளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதை மட்டுமே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணும் சட்னிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காயம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.